ராக்குடு எடப்பாடி ஷாக்குடு சுக்குநூறாக நொறுங்கிய இபிஎஸ் கனவு. சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டுமென்றால் கட்சி மிகவும் பலமாக இருக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி தற்போது அதிமுகவை பலப்படுத்தும் பணிகளை அக்கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொடங்கிவிட்டனர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்தால் அக்கட்சியின் சீனியர்கள் வேறு முடிவெடுத்து வருவது அதுதான் எம்ஜிஆர் மாளிகையின் ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்கவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து எடப்பாடியிடம் வலியுறுத்த திட்டமிடப்பட்டிருந்ததாம். ஆனால் இதனை அறிந்த பின்னர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களின் வாயை அடைக்க செயற்குழு கூட்டத்தில் சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பது என்பது முடியவே முடியாது என்ற தீர்மானத்தை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்ததாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதோடு தனக்கு சாதகமாக 12 தீர்மானங்களை திட்டி செயற்குழுவிடம் எடப்பாடி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை அறிந்து கொண்ட வட மற்றும் டெல்டா மாவட்ட மாஜிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும் தங்களை மீறி தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைவேற்ற விடாமல் செய்து விடுவதாகவும் எடப்பாடியை எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியது. ஜூன் 22ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவித்தோமோ அதேபோல் செயற்குழுவிலும் தீர்மானத்தை ரத்து செய்வதற்கான வேலைகளை பார்ப்போம் என்று எடப்பாடியிடம் அழுத்தம் திருத்தமாக மாஜிக்கள் கூறிவிட்டார்கள். அதனால் வேறு வழியே இல்லாமல் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் தொடர்பான தீர்மானத்தை எடப்பாடி கைவிட்டதாகவும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூடுவதற்கு முன் நிறைவேற்றப்பட்டதாக தீர்மான நகல்களை சீனியர்கள் 1க்கு 10 முறை அலசி ஆராய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு நடந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரசாந்த் கிஷோர் போன்ற அரசியல் ஆலோசகரை நியமிக்க வேண்டும், எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகி 100வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் போன்ற முக்கிய அம்சங்கள் செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் கட்சி கட்டுக்குள் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்க கட்சியில் செயற்குழுவை மீறி ஒன்றுமில்லை என்பதை செயற்குழு உறுப்பினர்கள் நிரூபித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் கட்சி எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இப்படியான ஒரு சூழலில் கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற செயற்குழு சொல்வதை கேட்பாரா? அப்படி செயற்குழு சொல்வதை எடப்பாடி கேட்டால் கட்சியில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.